காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 106ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. ஆமேன். பிரியமானவர்களே, ஒரு தனி மனிதனுக்கு எந்த ஒரு மனுஷத்துணையோ எந்த ஒரு ஆதாயமோ இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை வேத புத்தகம் மாத்திரம் அவன் கையில் இருந்தால் போதும். அது குறைவற்றதாய் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. அவன் பேதையாய் இருப்பானால் அவனுக்கு ஞானத்தை தர சத்திய வேதம் போதுமானதாய் இருக்கிறது. நாமும் கூட அவருடைய வார்த்தையை நேசித்து விசுவாசித்து கிருபையை பெற்றுக்கொள்வோம். நாம் விசுவாச அறிக்கை செய்வோமா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் என்னை போன்ற பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிரியமானவர்களே, நீங்களும் விசுவாசித்து அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.